வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு இஃப் கிளாஸ் பார்க்க போகிறோம். அது என்ன இஃப் கிளாஸ்? இஃப்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த இல் இருந்தால், போனால், வந்தால், சாப்பிட்டால், இந்த மாதிரி ஆல் சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம இஃப் வச்சு பயன்படுத்துவோம். கிளாஸ்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க. கிளாஸ்னா நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்டும் இருப்பாங்க, ஒரு வேர்பும் இருப்பாங்க. ஓகேங்களா? இது நமக்கு தேவையில்லை. நம்ம இஃப் கிளாஸுக்கு நம்ம நேரடியாக போயிடலாம். அப்புறம் உங்களுக்கு கிளாஸ்னா என்ன, வேற என்னன்னாங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஆல் சவுண்டு வரும் இல்லைங்களா, அதை பேசுறதுக்கு இந்த இஃப் கிளாஸ் தேவைப்படும். கட்டாயமாக நம்ம இங்கிலீஷ் பேசணும்னா ஒரு டாப்பிக்கும் நமக்கு தெரிஞ்சாதான் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பேசணுங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ பாருங்க, இஃப் கிளாஸ்லயே 4 வகை இருக்குங்க. ஒன்று ஜீரோ கண்டிஷனல். ஜீரோ கண்டிஷனல் இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்குங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷனல். இதில் 4 வகை இருக்குங்க. அதை தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், அடுத்தது தேர்டு கண்டிஷனல். இந்த 4 வகையும் நம்ம இன்னைக்கு ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கண்டிஷனலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஜீரோ கண்டிஷனல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சென்டென்ஸ் பார்க்கும்போது இது இவ்வளோ தானா, ஈஸியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு டாப்பிக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டான சென்டென்ஸ் கூட இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜீரோ கண்டிஷனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்? ஜீரோ கண்டிஷனலை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்துரும். அடுத்தது இது எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி யூசஸ் பார்த்துடலாம். எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஸ்பெசிபிக் ட்ரூத், இல்லைன்னா ஃபேக்ட், எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்தது சயின்டிஃபிக் ட்ரூத், ட்ரூத்ஸ் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சயின்டிஃபிக் ட்ரூத்ஸ், ஸ்பெசிபிக் ட்ரூத், ஃபேக்ட், உண்மைகள். இதை நம்ம ஏற்கனவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல செகண்ட் யூஸ்ல இதை பார்த்துருக்கோம். செகண்ட் யூஸ்ல சயின்டிஃபிக் ட்ரூத்து இல்லை நம்மளை பற்றின ஒரு உண்மைகள் இதெல்லாம் நம்ம பேசலான்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? டிட் யூ நோ த? அப்ப இந்த சென்டென்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம். இங்க எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஜீரோ கண்டிஷனலுடைய சுச்சுவேஷன். எப்ப பேசலாம்? ஸ்பெசிபிக் உண்மை, பொதுவான உண்மையை சொல்றதுக்கு இந்த ஜீரோ கண்டிஷனலை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் சயின்டிபிக் ட்ரூத், அறிவியல் கோட்பாடு சொல்றோம் அப்படின்னா இந்த ஜீரோ கண்டிஷனலை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இஃப். ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம எதை தான் ஜாயின் பண்ணிக்கணும்? இஃப். இந்த இஃப் கூட வர சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். இது ஒரு பார்ட். அடுத்த பார்ட் அதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். அப்போ ஜீரோ கண்டிஷனல்னாலே 2 பக்கமும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சென்டென்ஸ் இருக்க போகுது. நம்ம ஏற்கனவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். அதனால இங்க ஒன்றும் நமக்கு கஷ்டம் இருக்க போறது இல்லை. இப்போ பாருங்க, இஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அடுத்ததா வர பார்ட் அதுவும் அதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு, நீ சாப்பிட்டால், பாருங்க, நீ சாப்பிட்டால் அப்படின்னு சொல்ல போறோம்.
நீ சாப்பிட்டால், நீ வந்தால், நீ படிச்சால், இல்ல நீ போனால், நீ தூங்கினால், அந்த ஆல் சவுண்டு வருது இல்லைங்களா, அதுக்கு தான் நம்ம இஃப் சேர்க்க போறோம். நீ சாப்பிட்டால், இந்த சென்டென்ஸ் முழுமையை அடைஞ்சிருக்கா, முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்குதா? நீ சாப்பிட்டா என்ன ஆகும், அர்த்தத்தை சொல்லு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். சாப்பிட்டா என்ன ஆகுவ, நீ நல்லா வளருவ, இல்லை நல்லா ஹெல்த்தியா இருப்ப அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? இல்லை நீ அதிகமா சாப்பிட்டா குண்டாயிடுவ, இப்படிலாம் நம்ம சொல்ல போறோம். அப்ப அந்த இஃப் கிளாஸோட வர சென்டென்ஸ் முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது. அது எப்ப கொடுக்கும்னா, இங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, இவங்க கூட சேரும் பொழுதுதான் அது ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் இஃப் கிளாஸ். அந்த பக்கம் சொல்றதுக்கு பேரு மெயின் கிளாஸ். இஃப் கிளாஸ், மெயின் கிளாஸ். இது இஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பேரு இதுதான். இப்ப நம்ம சென்டென்ஸுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்பதான் நம்ம சென்டென்ஸுக்கு வரோம். நீ செடிக்கு தண்ணீர் ஊற்றினால், நீ செடிக்கு தண்ணீர் ஊற்றினால் அப்படிங்கிறத முதல்ல ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். இவங்க சப்ஜெக்ட், இதுக்கு என்ன எழுதுவோம், யூ. ஊத்துறதுக்கு வேர்பு வாட்டர் தாங்க. வாட்டர் வந்து நவுனாவும் செயல்படும், வேர்பாவும் செயல்படும். அங்க ஆல் சவுண்டு வருது இல்லைங்களா, இதுக்கு இஃப். செடிக்கு பிளான்ஸ், அவ்வளவுதாங்க. இப்ப ஸ்ட்ரக்சர் இப்ப பாருங்க, இஃபோட வர சென்டென்ஸும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். அப்புறம் இன்னொரு சென்டென்ஸும் சொல்லுவோம், அதுவுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இஃப் தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எதை ஆட் பண்ண போறோம், இஃப். அடுத்தது சப்ஜெக்ட். இதுல இங்க சொல்லிடுறேன், இஃப்க்கு இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் இஃப் பிளஸ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்று. அதே தான் இந்த பக்கமும் வரும். இந்த சப்ஜெக்ட் மட்டும் வரும், வேர்ப் வரும். ஹீ ஷீ இட்டு வந்துன்னா எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ ஐஏஎஸ் சேர்க்கிற மாதிரியே இருக்கும் வேர்ப்ல. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இஃப் போட்டோமா, அடுத்து சென்டென்ஸ் எழுத போறோம். ஒரு சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் இருக்கணும், கட்டாயமா வேர்ப் இருக்கணும். இதுதான் சென்டென்ஸுங்கிறது. இதுல யாரு சப்ஜெக்ட், யூ. இஃப் யூ, சப்ஜெக்டுக்கு அடுத்து யார் வரணும், வேர்ப் வரணும், வாட்டர். இஃப் யூ வாட்டர், என்ன அர்த்தம், நீ தண்ணி ஊத்தினால் அப்படின்னு அர்த்தம். தண்ணியை எங்க ஊத்த போறோம், செடிக்கு. இஃப் யூ வாட்டர் த பிளான்ஸ். இப்ப பாருங்க, நீ செடிக்கு தண்ணி ஊத்தினால், ஊத்துனா இது வந்து முழுமையான விளக்கம் கொடுக்குதா, கொடுக்கல. அப்ப இன்னும் ஒண்ணு நம்மள எங்க ஏதோ நம்மள ஆட் பண்ண சொல்லுது. என்ன ஆட் பண்ணலாம், செடிக்கு தண்ணி ஊத்துனா அது வளரும், அது வளரும் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம இந்த இடத்துல எழுத போறோம். ஓகேங்களா? இது அப்படியே இருக்கட்டும், கீழே எழுதுற பாருங்க, அது வளரும் அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப இது ஒரு பாட்டு, இது அடுத்த பாட்டு. அடுத்த பாட்டும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஜீரோ கண்டிஷன் எல்லாவே இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான், அதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்க போகுது. இப்ப பாருங்க, அதுன்னா எது, செடியை தான் சொல்லுது. அப்ப திரும்பவும் இந்த பிளான்ட்ஸ்னு சொல்லாம இட்டுன்னு சொல்லிக்கலாம். இட். வளர்றதுக்கு இங்கிலீஷ்ல க்ரோ. இந்த சப்ஜெக்ட் இட்டு வந்திருக்கிறதுனால இங்க வேர்பு கூட எஸ் சேர்க்கிறோம், இட் க்ரோஸ். இப்ப பாருங்க, இஃப் யூ வாட்டர் த பிளான்ட்ஸ், கமா கட்டாயம் கொடுக்கணுங்க. இப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸ் சேர்த்து எழுதலாம். பாருங்க, இஃப் யூ வாட்டர், இஃப் யூ வாட்டர் த பிளான்ட்ஸ், செடிக்கு தண்ணி ஊத்துனா செடி என்ன ஆகும், இட் க்ரோஸ், செடி வந்து வளரும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது ஒரு சென்டென்ஸ், அதுல கட்டாயமா எழுதும் போது கமா கொடுக்கணும். இது அடுத்தது, இதுவுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு, இதுவுமே பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் ஜீரோ கண்டிஷனல். இது வந்து எதுல வரும், சயின்டிபிக் ட்ரூத் இல்லைன்னா பொதுவான உண்மைகள், எதுல வேணாலும் அந்த கோட்பாடை வச்சுக்கலாம். செடிக்கு தண்ணி ஊத்துனா செடி என்ன பண்ணும்,
வளரும். இது ஒரு பொதுவான உண்மைகள். அப்ப இந்த மாதிரி பொதுவான உண்மைகள், சயின்டிபிக் ட்ரூத்து, இது எல்லாத்தையும் எந்த கண்டிஷன்ல கொண்டு வந்துக்கலாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் நம்மளால பேச முடியும். ஓகேங்களா? காட் இட்? ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? இப்ப பாருங்க, நீ ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டால், சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆரோக்கியமான உணவை நீ சாப்பிட்டினா நீண்ட நாள் வாழலாம் சொல்லாங்களா? அப்ப அந்த சென்டென்ஸ் எழுதிடலாம். நீண்ட நாள் வாழ்க்கையில வாழலாம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நீண்ட நாள் வாழலாம், ஆரோக்கியமான உணவை நீ சாப்பிட்டினா நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு முடிக்கிறோம். இப்ப பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். கமா கொடுத்துட்டோம் பாருங்க. இதுதான் இஃப் கிளாஸ். இந்த இஃப் கிளாஸ் முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கல. இவங்கள சார்ந்து இருக்காங்க. இவங்களும் சேரும் பொழுதுதான் நமக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இஃப் போடுவோமா? இஃப்க்கு அடுத்தது சப்ஜெக்ட், verb. இதுல யாரு சப்ஜெக்ட்? யூ. இஃப் யூ சாப்பிட்றது தான் verb. சப்ஜெக்டுக்கு அடுத்து verb யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஈட். இஃப் யூ ஈட், நீ சாப்பிட்ற எந்த மாதிரி ஃபுட்டு? ஆரோக்கியமான ஃபுட்டு. இஃப் யூ ஈட் ஹெல்தி, இஃப் யூ ஈட் ஹெல்தி ஃபுட்டு, நீ ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டால். ஓகேங்களா? இதுதான் இஃப் கிளாஸ்ங்கிறது. இந்த இஃப் கிளாஸ் யாரை சார்ந்து இருக்காங்க? நீண்ட நாள் வாழலாம் அப்படிங்கிறது முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. அவங்கதான் மெயின் கிளாஸ். அப்ப இஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ சார்ந்து உள்ளது. இப்ப இந்த சென்டென்ஸ் வருவோம். நீண்ட நாள் வாழலாங்கிறது யார சொல்றோம்? யூவை தானே சொல்றோம். அப்ப யூ, இந்த இடத்துல யூ சப்ஜெக்ட். வாழ்றது யூ லிவ். யூ லிவ் எங்க? இன் யுவர் லாங் லைஃப் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா இன் யுவர் லைஃப், இன் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையில நீனு வாழலாம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இஃப் யூ ஈட் ஹெல்தி ஃபுட் யூ லிவ் இன் யுவர் லைஃப், நீ ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ ஹாப்பியா வாழலாம்னு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? யூ லிவ் இன் யுவர் லைஃப். இங்க பாருங்க, இதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இதுல ஒரு verb இருக்கு. இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இதுல ஒரு verb இருக்கு. இங்கேயும் சப்ஜெக்ட் இருக்கு, இங்கேயும் சப்ஜெக்ட் இருக்கு, இங்கேயும் verb இருக்கு, இங்கேயும் verb இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது. இந்த பாட்டு முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப ஜீரோ கண்டிஷனல்ங்கிறது சயின்டிபிக் ட்ரூத்து, அப்புறம் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி ஜென்ரல் ட்ரூத்து, இந்த மாதிரி உண்மைகளை நம்ம இந்த ஜீரோ கண்டிஷனல்ல இப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நம்மளால டே டு டே லைஃப்ல பேசுறதுக்கு முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, நீ தண்ணீரை சூடுபடுத்தினால் அப்படின்னு முடிக்கிறோம். தண்ணீரை சூடுபடுத்தினா என்ன ஆகும்? ஆவியாகும், இல்லைன்னா பாயில் கொதிக்கும், என்ன வேணாலும் சொல்லலாம். நீ தண்ணீரை சூடுபடுத்தினால் அது ஆவியாகும் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கொதிக்கும், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க, இஃப் முதல்ல இஃப் ஆட் பண்ணிக்கணும். இஃப் சப்ஜெக்ட், இஃப் யூ சூடுபடுத்துறது தான் இங்க verb. இஃப் யூ ஹீட், இஃப் யூ ஹீட், நீ சூடுபடுத்துற எதை? வாட்டர். இஃப் யூ ஹீட் வாட்டர், கமா, நீ தண்ணீரை சூடுபடுத்தினால் அது இட் எவாப்ரேட் ஆகும். என்ன ஆகும்? எவாப்ரேட்டுங்கிறது வேர்புங்க. இங்க இட்டு சப்ஜெக்டா வந்திருக்கிறதுனால நமக்கு கடைசியில எஸ் சேர்த்துக்கணும். எவாப்ரேட்ஸ், அது ஆவியாகும். இது சயின்டிபிக் ட்ரூத் தானே. தண்ணியை கொதிக்க வச்சா தண்ணி என்ன செய்யும்? ஆவியாகும். அதை தான் சொல்ல வரோம். இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் எவாப்ரேட்ஸ். காட் இட்?
Shall we go to the next sentence? அடுத்தது பாருங்க, மழை பெய்தால். மழை பெஞ்சா என்ன பண்ணும்? தரை வந்து நனைஞ்சிரும். அப்படிதானே? மழை பெஞ்சதுன்னா கீழே தரை என்ன செய்யும்? நனைஞ்சிரும் இல்லைங்களா? அப்ப எழுதலாம், மழை பெய்தால் தரை ஈரமாகும் அப்படின்னு சொல்லிடலாம். மழை பெஞ்சா தரை ஈரமாயிடும். இது வந்து ஒரு பொதுவான உண்மை தானே. இப்ப பாருங்க, இத ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இஃப் யூ இஃப் இட்ல, ஏன்னா மழை இட்டு தானே. இஃப் இட் பெய்யறதுக்கு அதே தாங்க, ரெயின்ஸ். இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெஞ்சதுன்னா தரைக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? த கிரவுண்ட். த கிரவுண்ட். த கிரவுண்ட் வந்து ஈரமாகும் அப்படின்னு சொல்றோம். கெட், நல்லா கவனிங்க. த கிரவுண்டுங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அது இட்டு. அப்ப இட்டு சப்ஜெக்டா வரும்போது வேர்பு கூட எஸ் சேர்க்கணும். த கிரவுண்ட் கெட்ஸ் வெட். வெட்டுன்னா நனையிறது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெஞ்சா த கிரவுண்ட் கெட்ஸ் வெட், தரை வந்து ஈரமாகும் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு சயின்டிபிக் ட்ரூத்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஜென்ரல் ட்ரூத்தா வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க, ரெட்டையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணா என்னவா? மிக்ஸ் பண்ணுனா நமக்கு வந்து பர்பிள் கலர் கிடைக்கும்னு சொல்ல வரும். பர்பிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல சப்ஜெக்ட் மறைஞ்சிருது. அதுல மிக்ஸ் பண்றது யாரு? நம்ம தானே, யூ. அப்படி சொல்லிக்கலாம். இப்ப பாருங்க, இஃப் யூ மிக்ஸ் பண்றது தான் இந்த இடத்துல verb. இஃப் யூ மிக்ஸ், எதை மிக்ஸ் பண்ண போறோம்? ரெட்டையும் ப்ளூவையும். இஃப் யூ மிக்ஸ் ரெட் அண்ட் ப்ளூ, ரெட்டையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணுனா என்ன கிடைக்குமா? பர்பிள் கலர் கிடைக்கும். அப்ப இட் கெட்ஸ் பர்பிள். ஓகேங்களா? அவ்வளவுதான். பாருங்க, சப்ஜெக்ட் வேர்ப், இங்கேயும் சப்ஜெக்ட் இங்கேயும் வேர்ப். இப்ப ரெண்டு சென்டென்ஸ்லயுமே இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லியிருக்கோம், இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லியிருக்கோம். இப்ப ஜீரோ கண்டிஷனல்னாலே இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான், இந்த பக்கமும் இருக்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். ஓகேங்களா? காட் இட்? shall we go to the next sentence? சூரியன் மறைந்தால் என்ன ஆகும்? சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன் மறைந்தா என்ன ஆகும்? இருட்டாகும். சூரியன் மறைந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன ஆயிடுவோம்? பூமி இருட்டாயிடும், இருட்டாகும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஆன் பண்ணிட்டு தலையாடு. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, சூரியன் மறைந்தால் இருட்டாகும் அப்படின்னு சொல்றோம். இதுவுமே ஒரு சயின்டிபிக் ட்ரூத் தானே. இப்ப பாருங்க, இஃப் இவங்க தான் சப்ஜெக்ட். இஃப் த சன் மறையறதுக்கு செட்டு, இங்க சப்ஜெக்ட் இட்டா இருக்கிறதுனால நம்ம இங்க வேர்பு கூட எஸ் சேர்க்கிறோம். இஃப் த சன் செட்ஸ், சூரியன் மறைஞ்சா என்ன ஆகும்? இருட்டாகும். இட் கெட்ஸ் டார்க். ஓகேங்களா? அவ்வளவுதான். பாருங்க, சூரியன் மறைஞ்சா இருட்டாகும். இந்த இஃப் த சன் செட்ஸ் இட் கெட்ஸ் டார்க். ஓகே, காட் இட்? shall we go to the next sentence? பாருங்க, நீ எதையாவது கீழே போட்டினா அது உடஞ்சு தானே போகும். ஏதாவது உடையிற பொருள் கையில வச்சிருக்கோம்னா நீ எதையாவது கீழே போட்டா அது உடையும் அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? இஃப் யூ ஓகேங்களா? இஃப் யூ போடுறதுக்கு இஃப் யூ
பாருங்க, நீ ஐஸை சூடுபடுத்தினா என்னங்க ஆகும்? மெல்ட் ஆகும் இல்லையா? ஐஸை சூடுபடுத்தினால் அது உருகும் அப்படின்னு சொல்ல போறோம். ஐஸை சூடுபடுத்தினா அது உருகும். இப்ப பாருங்க, இஃப் யூ ஹீட் ஐஸ், ஐஸை சூடுபடுத்தினால், நீ ஐஸை சூடுபடுத்தினா அது என்ன ஆகும்? இட் மெல்ட்னா உருகிறது, சப்ஜெக்ட் இட்டு இருக்கிறதுனால எஸ் சேர்க்கிறோம், மெல்ட்ஸ், அது உருகும் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இஃப் யூ ஹீட் ஐஸ், நீ ஐஸை சூடுபடுத்தினா அது உருகும், இட் மெல்ட்ஸ். ஓகே, காட் இட்? நீ பாலை சூடுபடுத்தினா என்ன ஆகும்? கொதிக்கும். பாலை சூடுபடுத்தினால் கொதிக்கும் அப்படின்னு சொல்ல போறோம். அது கொதிக்கும், அப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்ப பாருங்க, இஃப் யூ, இது எல்லாத்துக்குமே யூ தான் வருமா அப்படின்னா கிடையாது. ஐ சொல்லலாம், ஷீ சொல்லலாம், இட்டு சொல்லலாம், தே சொல்லலாம், என்ன வேணாலும் அந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்துக்கலாம். அதை பத்தி ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இஃப் யூ ஹீட் மில்க், நீ பாலை சூடுபடுத்தினா அது என்ன செய்யும்? இட் பாயில்ஸ். பாயில் தான் வேர்பு, அது கூட எஸ் சேர்த்துக்கிறோம், பாயில்ஸ். இப்போ இதே சப்ஜெக்டை வந்து மாத்தி பேசலாமா? அவ பாலை சூடுபடுத்தினா அது கொதிக்கும். எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்டை மாத்துங்க. இஃப் ஷீ ஹீட்னு சொல்லாம ஹீட்ஸ்னு சொல்லணும். ஷீ வந்திருக்கிறதுனால நம்ம வேர்பு கூட எஸ் ஆட் பண்றோம். ஷீ ஹீட்ஸ் மில்க். சாரி, 2 எல் போட்டேன். மில்க் சூடுபடுத்தினால் இட் பாயில்ஸ், அது கொதிக்கும். இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்டை மாத்திக்கலாம். எல்லாத்துலயுமே யூ தான் வரணுமாங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க, நீ அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், என்ன ஆகும்? குண்டாயிடும்ல. நீ அதிகமா சாப்பிட்டா குண்டாயிடுவ அப்படின்னு சொல்ல போறோம். நீ அதிகமா சாப்பிட்டா நீ என்ன ஆயிடுவ? குண்டாயிடுவ அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, இஃப் யூ ஈட், நீ சாப்பிட்டா, எப்படி சாப்பிட்டா? அதிகமா. இஃப் யூ ஈட் டூ மச், நீ அதிகமா சாப்பிட்டீன்னா என்ன ஆயிடுவ? குண்டாயிடுவ அப்படின்னு சொல்றோம். யூ கெட் ஃபேட், அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, இஃப் யூ ஈட் டூ மச் ஆஃப் ஃபுட்னு கூட சொல்றேன். அதிக அளவு உணவு சாப்பிட்டீங்கன்னா நீ குண்டாயிடுவ அப்படின்னா இஃப் யூ ஈட் டூ மச் ஆஃப் ஃபுட் அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா மச்சோட நிப்பாட்டிக்கோங்க. இஃப் யூ ஈட் டூ மச், நீ அதிகமா சாப்பிட்டா யூ கெட் ஃபேட், நீ குண்டாயிடுவ அப்படின்னு சொல்ல வரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பொதுவான உண்மை தானே. நெக்ஸ்ட் பாருங்க, நான் சந்தோஷமா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? சிரிப்பேன் அப்படின்னு சொல்ல போறோம். சந்தோஷமா இருந்தா சிரிப்பேன், நான் சோகமா இருந்தா அழுவேன் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, இஃப் ஐ, இந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறேங்கிற கொஸ்டினுக்கு எப்படி இருக்கேன்? சந்தோஷமா இருக்கேன். அப்ப இந்த இடத்துல பி வேர்பு வரணுங்க, மெயின் வேர்பு இங்க வராது. பி வேர்பு தான் இந்த இடத்துல மெயின் வேர்பா செயல்பட போகுது. இஃப் ஐ ஆம், நான் இருக்கேன், எப்படி இருக்கேன்? ஹாப்பியா இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி. இஃப் ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருந்தா நான் என்ன செய்வேன்? சிரிப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஐ லாஃப், நான் சிரிப்பேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க ஒரு சப்ஜெக்ட், இதுதான் மெயின் வேர்பு. இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் வேர்பு. இது சப்ஜெக்ட், இது வேர்பு. ஓகேங்களா? இப்ப 2 சென்டென்ஸுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் பேசணும். எப்ப? 0 கண்டிஷனலுக்கு
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் பேசணும். இஃப் ஐ ஆம் ஹாப்பி, நான் ஹாப்பியா இருந்தா நான் சிரிப்பேன், ஐ லாஃப். நெக்ஸ்ட் பாருங்க, நான் சோகமா இருந்தா அழுவேன் அப்படின்னு சொல்ல போறோம். சோகமா இருந்தா நம்ம என்ன செய்வோம், நான் அழுவேன் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, இஃப் ஐ ஆம் சேட், நான் சோகமா இருந்தா ஐ கிரை, நான் அழுவேன் அப்படின்னு சொல்ல வரும். ஓகேங்களா? இஃப் ஐ ஆம் சேட் ஐ கிரை, நான் சோகமா இருந்தா நான் அழுவேன் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப திரும்ப பாருங்க, நல்லா ரீகால் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே ஜீரோ கண்டிஷனல்ல தான் பார்க்கிறோம். ஓகேங்களா? ஜீரோ கண்டிஷனல் எப்ப பயன்படுத்தலாம்னா ஃபேக்ட், உண்மைகள், சயின்டிபிக் ட்ரூத், அறிவியல் உண்மைகள், இந்த சிச்சுவேஷனுக்கு தான் நம்ம இந்த ஜீரோ கண்டிஷனலை பயன்படுத்துவோம். சாரி, ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டு சிச்சுவேஷனுக்கு தான் ஜீரோ கண்டிஷனல் பயன்படுத்துவோம். இதனோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஃபர்ஸ்ட் இஃபோட வர சென்டென்ஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். அது போல இந்த பக்கம் வர சென்டென்ஸும் எதுல தான் இருக்கணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்ப இஃப் கிளாஸ் நம்மளோட லைஃபுக்கு தேவையா? கண்டிப்பா தேவைங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம இஃப் கிளாஸ்ல ஜீரோ கண்டிஷனலை வச்சு தான் பயன்படுத்த முடியும், பேசவும் முடியும். உங்களுக்கு இப்போ இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் சென்டென்ஸ் நிறைய மேக் பண்ண முடியும் தெரியுது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.